எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு இந்த ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல் தெரியல அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு சொதப்புறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா போய் எக்ஸாம் எழுதுங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் எக்ஸாம் எழுதுங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டோடு போய் எக்ஸாம் எழுதுங்க. தொடர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ் ஆக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இந்த கம்ப்யூட்டரில் என்னென்ன பட்டன் இருக்கும், எப்படி அந்த பட்டனை வந்து யூஸ் பண்ணணும், ஒவ்வொரு பட்டனுக்கும் என்ன மீனிங்கு, ஒன் பை ஒன்னாக நான் வந்து 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் இந்த வீடியோட கடைசியில் கனெக்ட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மேனுவல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மட்டும்தான் நீங்கள் அங்கே போய் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பட்டன் எதுக்கு, எந்த பட்டன் அமுக்குனா மார்க் கிடைக்கும், எந்த பட்டன் அமுக்குனா மார்க் போகும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா ரிவ்யூனா என்ன, ஆன்சர்னா என்ன. ஸோ அங்கே ஒவ்வொரு பட்டனுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. ஸோ அந்த பட்டனோட மீனிங்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து போயிட்டு ஆன்சரை கரெக்டாக பண்ண முடியும். அங்கே போய் சொதப்பாமல் கான்ஃபிடென்ட்டோட பண்ண முடியும். அங்கே போய் முழிச்சுக்கிட்டு இருக்காமல் நீங்கள் வந்து நல்லபடியாக எக்ஸாம் எழுத முடியும். ஸோ இதில் வந்து எக்ஸாம் பேட்டர்னு, சிலபஸ்ஸு, தென் ஸ்டேஜ் 1ல் என்ன நடக்கும், ஸ்டேஜ் 2ல் என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன். அந்த மேனுவல் எக்ஸாம் சென்டரில் கம்ப்யூட்டரில் என்னென்ன பட்டன் இருக்கும், அதை எப்படி யூஸ் பண்ணுங்கிற மேனுவலை வந்து நான் ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம். அதையும் இந்த வீடியோட கடைசியில் கனெக்ட் பண்ணுறேன். போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தது தான் எக்ஸாம் பேட்டர்னுக்கும் சிலபஸ்க்கும். தென் ஸ்டேஜ் 1 என்ன, ஸ்டேஜ் 2 என்ன, அதை வந்து சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இருக்க குரூப்பில் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவையும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ வந்து இது இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் இதில் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நம்ம சேனலில் எல்லா விஷயமும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லாவே நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இதில் வந்து பேட்டர்ன் அண்ட் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்ப்போம். பேட்டர்னு, நார்செட் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் இன் த 2 successive stages as described below. ஸோ 2 ஸ்டேஜஸாக வந்து அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நார்செட் ப்ரிலிமினரி 1, நார்செட் மெயின் 1. இந்த ப்ரிலிமினரியில் அதை தான் ஸ்டேஜ் 1ன்னு சொல்கிறோம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கும்னு சொல்கிறேன். அந்த நார்செட் ப்ரிலிமினரி ஸ்டேஜ் இஸ் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் குவாலிஃபை பண்ணுறது தான், மெரிட்லாம் கிடையாது. மெரிட்னா மீன்ஸ் என்னென்னா, அதில் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு வந்து மெரிட்டில் கூப்பிடுவாங்க. ஆனால் இந்த மார்க்கை வச்சு உங்களுக்கு வந்து ஃபைனல் செலெக்ஷன் வந்து இதில் வராது. அதனால் இதில் வந்து ஹையஸ்ட் மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் குவாலிஃபை ஆகி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஸ்டேஜ் 1ல் தான் நீங்கள் வந்து செலெக்ஷன் ஆகி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ எக்ஸாமினேஷன் வேர் த கேண்டிடேட் ஹூ குவாலிஃபைஸ் த டெஸ்ட் வில் பி அலவுட் ஃபார் த ஸ்டேஜ் 2. ஸோ ஸ்டேஜ் 2 எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் தான் இது. இதில் ஹையஸ்ட் மார்க் எடுத்தாங்கன்னா தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்செட் மெயின் சப்ஜெக்ட் டு த கண்டிஷன் அஸ் நார்செட் stage 1 நார்செட் மெயின் subject to the condition as described below or the preparation of the list of the candidate called for the stage 2. ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்க அந்த டிஸ்கிரிப்ஷன் படி உங்களுக்கு வந்து கூப்பிடுவாங்க. எப்படின்னா, நார்செட் ப்ரிலிமினரி வில் நாட் பி யூஸ்டு ஃபார் த டிசைடிங் மெரிட் ரேங்க் ஃபார் த ஃபைனல் செலெக்ஷன். ஸோ ஃபைனல் செலெக்ஷனுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 1.5 மணி நேரம் நடக்கும். 100 MCQs இருக்கும். 100 மார்க் கொடுப்பாங்க. 4 ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் நீங்கள் வந்து பண்ணணும். 20 MCQ ரிலேட்டட் டு த, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா எக்ஸாம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா 20 MCQs வந்து பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கலில் வருது. தட் மீன்ஸ் என்னென்னா ஜிகே, ஆப்டிடியூடு, உங்களுக்கு வந்து இந்த ரீசனிங்கு இதெல்லாம் வந்து வந்துடுது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். நான் டெக்னிக்கல்னு ஒரு பிளேலிஸ்ட்டே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். என்ன புக் படிக்கணும், எந்தெந்த டாப்பிக்கை கவர் பண்ணால் ஈஸியாக அந்த மார்க்கை வந்து எடுக்க முடியும், 20க்கு 20 எப்படி எடுக்கணும், 30க்கு 30 எப்படி எடுக்கணும், 15க்கு 15 எப்படி எடுக்கணும், என்னென்ன டாப்பிக்கை கவர் பண்ணுங்கிறத ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதையும் இந்த வீடியோட கடைசியில் நான் டெக்னிக்கல் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, கனெக்ட் பண்ணுறேன், போய் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 80 MCQ ரிலேட்டட் டு த சிலபஸ் of the nursing course being taught at the essential qualification level. அதாவது நம்மளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் லெவல் கொடுத்துருந்தாலும் அந்த லெவலில் நமக்கு காலேஜ் டைமில் என்ன டீச் பண்ணாங்களோ அதிலேருந்து ஒரு 80 மார்க்குக்கும், ஜிகே ஆப்டிடியூட் ரீசனிங்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 20 மார்க்குக்கும் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் 100 மார்க்கு. there will be a negative marking 1/3 marks each wrong answer. ஸோ இந்த நெகட்டிவ் மார்க்கை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு நம்ம ஒரு தனியாக பிளேலிஸ்ட்டே வச்சுக்கோம். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஏகப்பட்ட வீடியோ போட்டாச்சு, அதையும் போய் பாருங்கள், இருக்குது. ஸோ இதில் வந்து 1/3 மார்க்ஸ் நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எக்ஸாம் பண்ணணும். போனால் 1 மார்க்கு போயிடும், வந்தால் 1 மார்க் வரும், போனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.33 வந்து போயிடும். இதில் வந்து 1/4னா எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், அதாவது 1/4 மார்க் போச்சுன்னா எவ்வளோ கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், 1/3னா எவ்வளோ மார்க் கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாங்கிறதையும் நம்ம வந்து போட்டிருக்கோம், பார்த்துக்கோங்க. கொஸ்டின் பேப்பர் வில் பி டிவைடட் இந்த 5 செக்ஷனாக வந்து பிரித்து வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு செக்ஷனும் வந்து 18 நிமிஷத்துக்கு இருக்கும்.
இது வந்து ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 20 கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ 100 கொஷின் ஒவ்வொன்றும் 18 மினிட்ஸுக்கு இருக்கும். 5 செக்ஷனாக இருக்கும். ஸோ 100 கொஷின் 90 நிமிஷம் 5 செக்ஷனாக இருக்கும். அதான் அதை வந்து பிரித்து சொல்லியிருக்கேன். தட் வில் பி சீக்வன்ஸ் ஆஃப் த ஈச் செக்ஷன் வில் பி எனேபிள் டு த. ஸோ ஒவ்வொரு சீக்வன்ஸாக ஒவ்வொரு செக்ஷனாக உங்களுக்கு வந்து ஒரு 18 நிமிஷத்துக்கு காட்டுவாங்க. அதுலேயே நீங்கள் வந்து முன்ன பின்ன போய்க்கலாம். அந்த செக்ஷனில் மட்டும் ஓப்பன் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கலாம். அந்த 18 நிமிஷம் முடிச்சுன்னா அது அப்படியே போயிடும். அடுத்த செக்ஷன் ஓப்பன் ஆகிடும். அந்த 18 நிமிஷம் அடுத்த 18 நிமிஷத்தில் அடுத்த செக்ஷன் நீங்கள் முன்ன பின்ன என்ன வேணாலும் பார்த்து பண்ணிக்கலாம் 18 நிமிஷத்துக்குள்ள. ஸோ இதை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வில் பி சப்மிட்டட் த ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷன் முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது சப்மிட் ஆகிடும். சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஈச் செக்ஷன் அப்பியர்ஸ் 1/1 டூரேஷன் 90 மினிட்ஸ். ஸோ இது வந்து ஆல்ரெடி சொன்னது தான். தென் யூ வில் நாட் பி அலவுட் த வியூ ஆன்சர்ஸ் கொஸ்டின் ரேதர் தென் த. ஸோ இப்போ என்ன உங்களுக்கு வந்து செக்ஷனில் காட்டுதோ அதை மட்டும் தான் பார்க்க முடியும். முன்னாடி உள்ள செக்ஷனையோ பின்னாடி உள்ள செக்ஷனையோ பார்க்க முடியாது. தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. தென் குவாலிஃபையிங் மார்க்ஸ் ஆஃப் ஸ்டேஜ் 1. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் யூஆர்னா எவ்வளவு, ஓபிசினா எவ்வளவு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்னா எவ்வளவு, எஸ்சி எஸ்டினா எவ்வளவு, பிஹெச் கேண்டிடேட்னா எவ்வளவுன்னு உங்களுக்கு வந்து குவாலிஃபையிங் மார்க்ஸ் வச்சுருக்காங்க. அது ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் தான். ஆனால் அந்த மார்க் எடுத்தால் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணி ஸ்டேஜ் 2க்கு போயிடலாம்னா கண்டிப்பாக போக முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் தான் அவங்க வந்து குவாலிஃபை பண்ணி எடுத்துவாங்க. அதில் ஹையஸ்ட் மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்கள தான் அவங்களுக்கு கூப்பிடுவாங்க ஸ்டேஜ் 1க்கு. ஸ்டேஜ் 2க்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதினாலும் அதிகமான மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த லெவலில் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். சிம்பிள் ஃபண்டமெண்டல். ஓகே. தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லிஸ்ட்டு கேண்டிடேட் ஃபார் த ஸ்டேஜ் 2க்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, லிஸ்ட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். Candidate qualifying as per the scheme of examination stage 1 equal to the 5 times of the total seats each category UR, OBC, SC, ST economically will be called for the stage 2 subject to the following additional points. அதாவது ஒரு 1000 போஸ்ட் வேணும்னா ஒரு 5000 பேரை கூப்பிடுவாங்க. இன்கேஸ் கேட்டகரி வைஸ் அது வந்து பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒரு கேட்டகரி யூஆரில் வந்து ஒரு 500 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 பேரை வந்து உங்களுக்கு வந்து யூஆர்லேயே கூப்பிடுவாங்க. எஸ்சியில் ஒரு 50 சீட் இருக்குது அப்படின்னா 250 பேரை வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அப்படி தான் வந்து கூப்பிடுவாங்க. 5:1 அந்த ரேஷியோவில் ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து போக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் 5:1 அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வந்து கூப்பிடுவாங்க. ஒரு சீட் இருக்குன்னா 5 பேர்த்த வந்து கூப்பிடுவாங்க ஸ்டேஜ் 2 எக்ஸாமுக்கு. டை இன்கேஸ் ஒரே மார்க் 2 பேர் எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்காங்க. யாருக்கு வந்து அதிகமான ஏஜ் இருக்கோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி, தென் யார் வந்து நெகட்டிவ் மார்க் எடுத்துருக்காங்களோ அவங்க வந்து செகண்ட் ப்ரையாரிட்டி, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட சிம்பிள் ஃபண்டமெண்டல் சொல்கிறேன். நீங்கள் அதிகமான மார்க் எடுக்கணும், நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதுனீங்கன்னாவே நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 2 இது வந்து எப்படின்னா டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஷால் பி 180 மினிட்ஸ். தட் மீன்ஸ் என்னன்னா 3 மணி நேரம் அந்த எக்ஸாம் நடக்கும். 160 கொஸ்டின்ஸ் இருக்கும். 160 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான். நர்சிங்கில் நமக்கு வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணாங்களோ அதை தான் வந்து இதில் வந்து கொஸ்டின்ஸாக வரும். சினேரியோ பேஸ்டு கொஸ்டின் ஃபார் த டெஸ்டிங் நர்சிங் ஸ்கில். ஸோ இதில் வந்து சினேரியோ பேஸ்டு அப்படின்னா அப்ளைடு கொஸ்டின். அதாவது உங்களோட நாலேஜ் எமர்ஜென்சியில் இந்த மாதிரி பேஷண்ட் வராங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ளைடு கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரும்பாலும் வந்து எல்லா கொஸ்டினும் அப்ளைடு கொஸ்டினாக இருக்கிறது கிடையாது. ஒரு 10-20 கொஸ்டின் அப்ளைடு கொஸ்டினாக இருக்கும். நீங்கள் வந்து என்க்ளேஸ் பேஸ்டு கொஸ்டின் பெரும்பாலும் இருக்கும். இப்போ எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா புக்ஸ்லேயும் உள்ள கொஸ்டினே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ புக்ஸ்லேயே இப்போ எல்லா புக்ஸ்லேயும் வந்து அப்ளைடு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் கவலைப்படாமல் போங்க. ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாமு. ஸோ லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஆர்இ எக்ஸாமில் கேட்ட மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. கவலைப்படாமல் இருங்க. ஓகே. ஸோ அதுதான் சிலபஸ்ஸு. 160 கொஷின். அடுத்து வந்து தர்பில்வி நெகட்டிவ். இதுலேயும் 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். நெகட்டிவ் மார்க் இல்லாமல் எழுதுனீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கொஷின் பேப்பர் வில் பி த 4 செக்ஷன். முன்னாடி வந்து 5 செக்ஷனாக இது வந்து 4 செக்ஷனு. ஒவ்வொன்றும் 3/4 மணி நேரம் இருக்கும். 40 கொஷின்ஸ் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு செக்ஷனாகவும் முடிச்சுட்டு தான் அடுத்த செக்ஷன் போக முடியும். அந்த செக்ஷனில் நீங்கள் எப்படி வேணாலும் பார்த்து நீங்கள் மாற்றி பண்ணிக்கலாம். ஆனால் அடுத்த செக்ஷனுக்கு போக முடியாது. அதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் சப்மிட்டட் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ 180 மினிட்ஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சப்மிட் ஆகிடும். நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அதான் யூ வில் நாட் பி அலவுட் த வியூ. அதே தான் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் குவாலிஃபைங் மார்க்ஸ்க்கும் நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஹையஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வந்து செலெக்ஷன் ஆக முடியும். சிலபஸ் ஏதாவது சிலபஸ் தான் ஆல்ரெடி நம்மளோட 6 சப்ஜெக்ட்னு சொல்லியாச்சு. தென் வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம்ஸே கண்டக்டட் இந்த மல்டிபிள் ஷிஃப்ட். ஸோ இன்கேஸ் 2 ஷிஃப்ட்டாக ஒரே ஸ்டேஜ் 1க்கே வந்து 2 ஷிஃப்ட்டாக பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க்ஸ் கொடுப்பாங்க. 2க்கும் வந்து மீன் பண்ணி உங்களுக்கு வந்து மார்க் கொடுப்பாங்க. ரெசல்யூஷன் ஆஃப் த டை நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். யாருக்கு வந்து அதிகமான ஏஜோ அவங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. தென் நெகட்டிவ் மார்க் யார் கம்மியாக எடுத்துக்காங்களோ அவங்களுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னு 1/1 பண்ணுவாங்க. சிலபஸ் பாருங்கள். அதே தான் நம்மளுக்கு வந்து சிலபஸ் வில் பி த அக்கார்டன்ஸ் டு த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் மென்ஷன் டு த எலிஜிபிலிட்டி செக்ஷன். ஸோ அதே தான் எக்ஸ்பீரியன்ஸும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும். அவ்வளோதான். ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லிஸ்ட், அலோகேஷன் ஆஃப் த சீட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவையில்லை.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் வந்து ஒன் பை ஒன்னாக சொல்லுவாங்க. அடுத்தது ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணணும்னா எனக்கு ஹால் டிக்கெட் வேணும். அடுத்தடுத்த இந்த நார்செட் 8 எக்ஸாமோட அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வேணும். ஏன்னா நம்ம வந்து தொடர்ந்து நார்செட் 8 எக்ஸாமோட அப்டேட்ஸ் ஒன் பை ஒன்னாக அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நிறையா ஹாஸ்பிட்டல் இன்க்ளூட் ஆனாலும் ஆகலாம். 2-3 ஹாஸ்பிட்டல் இருக்குது. லேடி ஹார்டிங்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இன்னும் ஒரு சில ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, அதுவும் இன்க்ளூட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதோட வேகன்சிஸ் வந்து இதில் காட்டல. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கணும். நார்செட் 8ஓட அடுத்தடுத்த அப்டேட் தெரியணும். ஹால் டிக்கெட் வந்தவுடனே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வேணும். ரிசல்ட் வந்தோன்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்குது, எனக்கு வந்து கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பெல் பட்டன் பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை வந்து நான் வந்து இம்மீடியட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கு மெம்பர்ஷிப் எடுத்துக்கோங்க. ஜாயின் பட்டன் இருக்கு. இல்லை எனக்கு வந்து மெட்டீரியல் வேணும், எனக்கு வந்து கைடன்ஸ் வேணும், நான் வந்து ரொம்ப நாளாக எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், என்னன்னு தெரில, ஏன் மிஸ் ஆகுதுன்னு தெரில அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 7050800142 இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணி உங்களோட மெட்டீரியலையும் கைடன்ஸையும் வாங்கிக்கலாம். ஸோ தட் நீங்கள் வந்து என்னென்ன டவுட்டோ எனக்கு வந்து அடுத்த 6 monthஸில் நீங்கள் வந்து என்கிட்ட வந்து கிளியர் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இதில் நிறைய அந்த 6 monthஸில் நீங்கள் அதாவது நீங்கள் பே பண்ணுறதையும் தாண்டி நிறைய யூட்டிலைஸ் வந்து என்னை பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். அதனால் வேணுங்கிறவங்க பண்ணிக்கோங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.